பெருநாள் அன்னைக்கு புதுசா ஒன்று பண்ணியிருந்தேன் குலாப் ஜாமுன். ஆனா இது குலாப் ஜாமுன் இல்ல, புரியல. எனக்கே கொஞ்சம் புதுசா தாங்க இருந்தது. இது இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு உடனே சட்டுன்னு பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இது செய்ய நார்மலா கடைகளில் கிடைக்கிற ஏதாவது ஒரு பிராண்டான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பால், இது மூணு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது அப்படியே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நான் இன்னைக்கு பேக் பண்ணி வந்து தான் வந்து எடுக்க போறேன். இதை நீங்க வந்து நார்மலா ஸ்டவ்ல கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஓவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். இன்னொரு சைடு சக்கரை பாகுக்காக சக்கரை, அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு நல்ல கொதி வர ஸ்டேஜ்க்கு வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இல்லை அப்படின்னா ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு சைடு வந்து எடுத்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா பேக்காகி வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த சுகர் சிரப்பில் வந்து மேலே ஊற்றி சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ரீல் பார்த்து தான் நானே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். குலாப் ஜாமுன் கேக் கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ்வலாக சாப்பிட்ற குலாப் ஜாமுன் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.